ஹலோ மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கனாலே, ஸோ நான் வந்து இந்த மாதிரி ஒரு குட்டி மணி மாலை மாதிரி செஞ்சுருக்கேன். ஸோ இது எதுக்கோசரம்னு சொல்கிறேன், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ நான் வந்து டிசம்பர் 4 2020 வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சேனலை ஸ்டார்ட் பண்ணேன். அப்போ ஃபஸ்ட்டு நான் வந்து 3 வீடியோஸ் போட்டிருந்தேன். அது என்னென்ன வீடியோனா, நான் வந்து ஒரு மோட்டிவேஷன் ஸ்டோரி எடிட் பண்ணி போட்டிருந்தேம். அப்போ வந்து எனக்கு ஷார்ட்ஸ் கூட போட தெரியாதுங்க. அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா நானே ஒரு சிஸ்டர் சீமாவும் வந்து பாடுற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதுக்கப்புறமேட்டு ஃபஸ்ட்டு நான் போட்ட வீடியோ வந்து நான் டான்ஸ் ஆடுற வீடியோ போட்டிருந்தேன் கூட வச்சுட்டு கோகுலாஷ்டமிக்கு. ஸோ என்னோட சிஸ்டர் சீமா வந்து பாடுவாங்க. ஸோ வந்து அப்போ வந்து ஹெலோ ஆப் ரன் ஆகிட்டு இருந்ததுனால என்னோட சிஸ்டர் சீமா என்ன பண்ணாங்கன்னா, நாங்கள் 2 பேரும் பாடணும் ஒரு பாட்டு. ஸோ அந்த பாட்டை வந்து அவங்க ஹெலோ ஆப்பில் போஸ்ட் பண்ணாங்க. நான் வந்து நம்மளோட ரியாக்ஷன் அவங்க யூடியூப் சேனல் வந்து போஸ்ட் பண்ணேன். அப்போ வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க அதை பார்த்துட்டு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு முருகர் விக்கிரகம் வாங்கி கொடுத்தாங்க. ஸோ அதை போஸ்ட்டில் போட்டிருந்தாங்க. அந்த முருகர் மலேசியா முருகர் விக்கிரகம் வந்து அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா 6 சாமியும் இருக்க மாதிரி ஒரு ஃபோட்டோ. என்னென்னா வெங்கடாஜலபதி, முருகர், சரஸ்வதி, லக்ஷ்மி, விநாயகர் எல்லாம் இருக்க மாதிரி ஒரு ஃபோட்டோ. ஸோ இது எனக்கு பார்த்தோன்னே ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு. 2020 வந்து நான் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறேன். 2021 அவங்க அந்த வீடியோ பார்த்துட்டு எனக்கு வந்து பண்ணுறாங்க. ரீசெண்டாக கூட என்னோடய சிஸ்டர் ஃபோனை நான் பார்த்தேன். அவங்களோட இன்ஸ்டாகிராமில் வந்து அவங்க வந்து பாப்பா நல்லா இருக்கான்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நீங்கள் வந்து வீடியோ அவங்க நேம் நான் மறந்துட்டேன். ஸோ நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா தேங்க்யூ ஸோ மச். ஸோ இதை பற்றி நான் வந்து எந்த ஒரு வீடியோவுமே வந்து போட்டது இல்லைங்க. ஸோ இந்த மாதிரி எனக்கு நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து விக்கிரகம் அமைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு இதுவுமே நான் போட்டது கிடையாது. இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ அதுக்கோசரம் எங்கள் வீட்டில் வந்து பீட்ஸ் இருந்துச்சு. ஸோ அந்த பீட்ஸ் வச்சு நான் ரெடி பண்ணது இது பாருங்கள். ஸோ இப்போ வரைக்குமே மலேசியா முருகர் விக்கிரகம் வந்து நான் வந்து இப்போ வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா பிரசாதம் செஞ்சு வைப்பேன். கேழ்வரகு திணை மாவு செஞ்சு கொடுப்பேன். இந்த மாதிரி வந்து செஞ்சுட்டே தான் இருக்கேன். இப்போ வரைக்கும் சாமிக்கு மாலை போடுறது அந்த மாதிரி செஞ்சுட்ருக்கேன். சரி, சாமிக்கு மாலை மட்டும் போட்டால் நல்லா இருக்காது, ஏதோ செயின் மாலை மாதிரி ஏதாவது போட்டால் இன்னும் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு முன்னாடி நான் ரெடி பண்ணேன், பட் வீடியோவில் வந்து போடலை. என் பாப்பாவுமே இது வச்சுட்டு ஜாலியாக விளாண்டுட்ருக்காங்க. இங்கே பாருங்கள். ஸோ இது நானே ரெடி பண்ணது தான். ஸோ இப்போ வந்து எனக்கு வந்து 2021 கிடச்சிது. ஸோ இப்போ நான் வந்து இன்னொரு விக்கிரகம் வாங்கியிருக்கேன். என்னென்னா பழனி முருகரோட விக்கிரகம் வாங்கியிருக்கேன். ராஜ அலங்காரத்தில் இருப்பார், அது வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் இன்னொன்று வாங்கியிருக்கேன். என்ன அப்படின்னா அது நான் அந்த விக்கிரகம் வர்றதுக்கு மலேசியா முருகர் விக்கிரகம் 2001 எனக்கு கிடைக்கிறதுக்கு முன்னாடி வாங்கினது. என்ன அப்படின்னா பாபாஜியோட ஒரு ஸ்டாச்சு தான் அதுவுமே வாங்கியிருந்தேங்க. ஸோ இதை பற்றி நான் வீடியோவில் வந்து ஷேர் பண்ணது கிடையாது. ஸோ இந்த மாதிரி அதுக்கு மாலை செஞ்சுருக்கோமே, சரி அதை வச்சு நம்ம வந்து சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன். பாருங்கள். ஸோ இன்னொரு மாலை செஞ்சுருக்கேன், அதையுமே காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ அது கொஞ்சம் பெருசாக இருக்கும், பட் இது கொஞ்சம் சின்னதாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி த்ரெட்டு நடுவில் விட்டுருக்கேன் பார்த்தீங்களா. ஸோ இது வந்து நம்ம சாமிக்கு போடும் போது நமக்கு தெரிஞ்சு கொள்ளாது. ஸோ எனக்கு வந்து சாமியோட அந்த ஸ்டாச்சு விக்கிரகனுடைய அந்த ஃபோட்டோஸு காமிக்கணும், வீடியோவில் ஷேர் பண்ணணும்னு சொல்லி தான் நினச்சேன். பட் வந்து நம்ம அதை பூஜை பண்ணுறதுனால அது காமிக்கக்கூடாதுங்க. ஸோ அது இருக்க பவர் போயிடும். ஸோ நான் காமிக்கல, சாரி. ஸோ வந்து இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது 2 மாலையில் உங்களுக்கு எந்த மாலை பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள். இதுக்கு முன்னாடி நான் வந்து பேண்டு வச்சு ஒரு மாலை செஞ்சுருந்தேன். ஸோ அதெல்லாம் போஸ்ட் பண்ண முடியல, சாரி மக்களே. பட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பட் இதை பற்றி நான் வந்து ஒரு டைம் கூட ஷேர் பண்ணல. ஸோ அதுக்குமே நான் சாரி சொல்லிக்கிறேன். ஸோ வந்து எனக்கு அந்த போஸ்ட் எனக்கு வந்துச்சு. இன்னும் போஸ்ட் கவர் கூட வச்சுருக்கேன். நாங்கள் 2 பேரும் பாடுற மாதிரி நான் ஹெலோவில் வந்து எங்கள் சிஸ்டர் போஸ்ட் பண்ணியிருந்தாங்க பார்த்தீங்களா, அதோட அந்த ஜெராக்ஸ்மே அவர் வந்து எடுத்து கொடுத்து அனுப்பிச்சுட்ருந்தாரு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸோ இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ஓகே மக்களே, தேங்க்யூ ஸோ மச். பாய்.